இந்த விஷயம்ல நான் ஒய் ஆக்சிஸ்ல என்ன பண்றேன், சேல்ஸையும் ம், ரன்னிங் டோட்டலையும் சேல்ஸையும் போட்டேன். ஸோ இந்த மாதிரி வருது இல்ல, ம், இந்த மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டும் வரும். பட் ம், பராமீட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டிஃபால்ட்டா பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துரும், 2 பட்டன். ஸோ அந்த பட்டனை நம்ம ம், கிளிக் பண்ணும்போது இந்த ரன்னிங் டோட்டல் கிளிக் பண்ணா ரன்னிங் சார்ட் வரும். நீங்க வந்து நார்மல் சேல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா சேல்ஸ் சார்ட் வரும். ஸோ பராமீட்டர்னு ம். பண்ணும்போது நமக்கு டிஃபால்ட்டா இந்த டேட்டா செட்ல பராமீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டேபிளே நமக்கு வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ நான் இந்த சார்ட்டே ஃபுல்லா தூக்கிடுறேன். இந்த இடத்துல நான் இன்னொரு மெஷர் வந்து கிரியேட் பண்றேன். என்ன மெஷர்னா, வெறும் வந்து சேல்ஸை வந்து சம் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதுக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் ம், அப்படின்றத நான் ஒரு மெஷரா இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு டைரக்டா சம்குள்ள என்னோட சேல்ஸ் காலமா கொடுத்துறேன். ஸோ ம், இவ்வளவுதான் என்னோட மெஷர். என்னோட டோட்டல் ம், சேல்ஸை வந்து சம் பண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி. ம், இப்ப டோட்டல் சேல்ஸும் இருக்கு, ரன்னிங் டோட்டலும் இருக்கு. இந்த இடத்துல ம், போயிட்டு மாடலிங்ல போயிட்டு நியூ பேராமீட்டர்னு இருக்கா. ஸோ இதுல வந்து ம், ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணிக்க போறோம். ஏன்னா ஃபீல்டை பேஸ் பண்ணி ஒரு பேராமீட்டர் கிளிக் பண்ண ம், போறோம். ஸோ ம், இதுல வந்து பேராமீட்டர் நேம் உங்களுக்கு எதனா வேணும்னா சேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பேராமீட்டர் அப்படின்ற டேபிள் நேம் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ ம். இந்த இடத்துல ஆட் ஆன் ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ்ல நான் என்னோட 2 மெஷரையும் ரன்னிங் டோட்டலையும் சாரி ரன்னிங் டோட்டலையும் நான் வந்து டோட்டல் சேல்ஸையும் நான் எடுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் ரன்னிங் டோட்டல், டோட்டல் சேல்ஸ் மட்டும் இருக்கு. இது ஏன் கிளிக் ஆயிருக்கு? ம். ஓகே. ஸோ ரன்னிங் டோட்டல், டோட்டல் சேல்ஸ் 2 மெஷரையும் நான் போட்டுட்டேன். இந்த இடத்துல ஆட் ஸ்லைசர் டு திஸ் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்லைசராகவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்லைசர் கிடைக்கும். பெராமீட்டர் அப்படின்ற ஒரு டேபிளும் எனக்கு இங்கே கிடைச்சிச்சு. இதோட டாக்ஸ் ஓகே. வந்து டிஃபால்ட்டா அதுவே பண்ணிடும். பெராமீட்டர் டேபிள் ம், கிரியேட் பண்ணதுக்காக. ஸோ அதில் நம்ம எதுவுமே ம், பண்ண தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல நான் என்னோட பெராமீட்டர் வந்துடுச்சு. இந்த இடத்துல இந்த சார்ட் ஒன்று பண்ணியிருக்கோம்ல, இந்த சார்ட்ல ம். நான் எல்லா காலமையும் தூக்கி விட்டுட்டு இந்த பெராமீட்டர்னு இருக்க காலத்துல இருக்க இந்த பெராமீட்டரை தூக்கி நான் ஒய் ஆக்சிஸ்ல கொடுக்குறேன். நான் கொடுத்தேன்னா எனக்கு நம்ம நார்மலா ப்ரீவியஸா ஒரு சார்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, 2 காலமையும் ஆமா, அதே சார்ட் போட்டா இங்க நமக்கு எப்படி வந்துருச்சு. வியூ வருமோ அந்த வியூ எனக்கு வந்து இங்க வந்து கிடைச்சிச்சு. இப்போ இந்த ரன்னிங் இப்போ டோட்டலை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ரன்னிங் வெறும் டோட்டல் ரன்னிங் விஷுவல் டோட்டல் மட்டும் மட்டும் கிடைக்கும். வரும். ம். இந்த இடத்துல டோட்டல் சேல்ஸ் கிரியேட் பண்ணனா டோட்டல் சேல்ஸோட விஷுவல் மட்டும் எனக்கு கிடைக்கும்.